எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். செயல்படுகிறீர் இந்த இடத்திலே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே நீரே பார்த்திரரே. ஓ வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே நீரே பார்த்திரரே. இந்த இடத்திலே நீர் எங்களை தொடுகிறீர், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். சுகப்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். இந்த இடத்திலே எங்கள் வாழ்க்கையை திருப்புகிறீர், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். சீர்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே நீரே பார்த்திரரே. ஓ வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே நீரே பார்த்திரரே. எனக்காக நீ செய்த அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீ ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்த நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்த அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்த நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே நீரே பார்த்திரரே. ஓ வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே நீரே பார்த்திரரே. நீரே பார்த்திரரே நீரே பார்த்திரரே நீரே பார்த்திரரே நீரே பார்த்திரரே நீரே பார்த்திரரே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. அழகான ஒரு பாடல் இங்கிலீஷ்ல, வே மேக்கர், மிராக்கிள் ஒர்க்கர், ப்ராமிஸ் கீப்பர். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு உன்னதமான தேவன். அருமையான அந்த பாடலுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுகிறேன், பாடியவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வேத தியானத்திற்கு என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன். ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த பகுதிக்கு என்னை அழைத்து வந்தபடியால் இந்த பகுதியை இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி மத்தேயு 24 சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா, 24 அதிகாரத்துல மத்தேயு 24:42 இருந்து கடைசி வரைக்கும். இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆண்டவர் அவருடைய சீஷர்கள் என்ன பண்றாங்க, அந்த தேவாலய கட்டிடத்தெல்லாம் பார்த்து, இவ்வளோ பெரிய கட்டடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ எல்லாம் பாக்குறீங்களே, எல்லாம் என்னாகும், ஒரு நாள் கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஜனங்களுக்கு, இவங்க சீஷர்களுக்கு எல்லாம் ஒரே கொஸ்டின், இதெல்லாம் என்ன எப்ப நடக்கும்? அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாம் சொல்றாரு, கடைசி நாட்கள் என்ன நடக்கும்,
வஞ்சிக்கிற ஆவிகள் கிரியை செய்யும். அப்புறம் என் நாமத்தை தரித்து கொண்டு நிறைய பேர் நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி அற்புத அடையாளம் செஞ்சு வஞ்சிப்பாங்க. யுத்தம் நடக்கும், பஞ்சம் வரும், ஜனத்திற்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமா ராஜ்யம், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதெல்லாம் இந்த நாட்களில நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அது மாத்திரம் இல்ல, இது ஒரு பக்கம் நடந்தாலும் அடுத்த சைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அது அப்போ பர்சிக்யூஷன் அதையும் அன்ன நடக்கும் அப்படின்னு சொல்றார். அப்புறம் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், அதையும் பார்க்கிறோம். அக்கிரமம் மிகுதி ஆவதனால் அநேகருடைய அன்பு தனிது. நிறைய பேர் என்ன பண்றோம், செல்ஃபிஷா சுயநலவாதிகளா நம்ம இருக்கிறோம், மற்றவர்களை பற்றி கவலைப்படுகிறதே இல்லை. ஸோ அப்படி நிறைய ஆண்டவர் அப்படி என்ன சொல்லிட்டு இருக்காரு, நிறைய சொல்லிட்டு வர்றார். அப்போ ஒவ்வொரு அடையாளங்களை நம்ம சொல்லிட்டே வரும்பொழுது அப்போ ஆண்டவர் கடைசியில பாத்தீங்கன்னா உவமைகளை கொண்டு அவர்களிடத்துல பேசுறது, இதுதான் கடைசி, இதுதான் கடைசி, ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கோ. 27 வாசிச்சீங்கன்னா, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அப்போ ஒரு மின்னலை மேக்சிமம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் நம்ம சொல்லலாம் இல்லையா, ஒரு செகண்ட் கூட நம்ம சொல்ல முடியாது. ஒரு மின்னல் அடிச்சு ஒரு மேபி ஒரு கண் இமைக்கிற நேரத்துலதான் ஒரு மின்னல். அதே போலதான் நம்ம என்ன செஞ்சு போவோம், நம்மளும் மனுஷகுமாருடைய வருகையும் இருக்கும். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கும் பொழுது அப்புறம் உவமைகளால அவங்களுக்கு என்ன செய்யறாரு சொல்றாரு, அத்தி மரத்தை பத்தி சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவருடைய வருகை அந்த டைமிங்க யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு என்ன சொல்றது, நினையாத நேரத்துல என்னுடைய வருகை இருக்கும். அப்போ நினையாத நேரத்துல வருகை இருக்கும் அப்படின்னாக்கா நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு அழகா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ இந்த 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 சாப்டர் இந்த மத்தேயு 24 வாசிக்கும் போதும் இன்னைக்கு நடக்கிற சம்பவங்களை வாசிக்கும் பொழுதும் இந்த வருஷத்தை நம்ம திரும்பி பார்ப்போமானால் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் அநேக விடுதலைகளை ஆசீர்வாதங்களை நமக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு, நம்மளுடைய ஜபங்களுக்கு செய்திருந்தாலும் மற்ற காரியங்களை, அதாவது ஒரு உலகளாவிய ஒரு கருத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா உபத்திரவம், பர்சிக்யூஷன், அதாவது விசுவாசிகளுக்கு உபத்திரவம், சபைகளுக்கு உபத்திரவம், அது மாத்திரமல்ல ஊழியம் செய்கிறவர்களுக்கு, ஸ்தாபனங்களுக்கு, எல்லாருக்கும் உபத்திரவம். இந்தியால மாத்திரமல்ல, குளோபலா நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம், இங்கேயும் பாக்குறோம். இங்க உபத்திரம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, இங்கேயும் நம்ம பாக்குறோம். அது மாத்திரமல்ல, இந்த வருஷத்துல மட்டும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு வெள்ளங்கள், அப்படியே சும்மா 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஜோம் பண்ணோம்னு நினைக்கிறேன் இல்லையா, லிபியா, இன்னும் ஒரு 2-3 கண்ட்ரீஸ்க்கு அடுத்து எல்லாம் அப்படியே எல்லாமே போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அதாவது ஆண்டவர் வாசல் படியில நிக்கிறார், அதையும் நம்ம பாக்குறோம். அதே இந்த 24 மத்தேயு 24 நம்ம பாக்குறோம். 37 வசனத்தை வாசிக்கும் போது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் 38 ஜலப்பிரளயத்துக்கு முன்னாக காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் அவளை அனைவரையும் வாவி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். இன்னைக்கு நம்ம அதை பாக்குறோம் இல்லையா, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அளவே இல்லை. சோ மெனி என்டர்டெயின்மெண்ட். அதாவது ஒரு பக்கம் பாடுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அதுல ஆண்டவரை தேடாம அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாவற்றையும் மறக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, ஜாலியா இருக்கிறதுக்கு அல்லது சந்தோஷமா இருக்கிறதுக்கு. கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷம் வேற, கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை தவிர்த்து மற்ற சந்தோஷங்களை என்ன செய்யறாங்க, நாடி தேடி, அதாவது உணராது இருக்கிறார்கள். அந்த உணர்வே இல்லை. இன்னைக்கு நம்ம எவ்வளவு பேர் சொல்ல முடியும், அப்படியே உணராது இருக்கிற மக்களை நம்ம நிறைய பேரை பார்க்க முடியும். இப்ப என்னுடைய ஹஸ்பண்ட் ஃபேமிலியில நிறைய பேர் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க. நம்ம ஏதாவது சொன்னோம்னாக்கா இயேசு கிறிஸ்து அன்பானவர், பைபிள் பொய் சொல்லுது, இந்த மாதிரி உபதேசத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை. எனக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆயிடுச்சு.
இயேசு கிறிஸ்து நல்லவர், பைபிள் வந்து நல்லது கிடையாது. எப்படி இயேசு கிறிஸ்துவையும் பைபிளையும் இவங்க பிரிக்கிறாங்கன்னு தெரியல. பைபிள் இல்லாத இயேசு கிறிஸ்துவை இவங்க எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க அதுவும் எனக்கு தெரியல. அப்போ ஜனங்களுடைய இருதயம்லாம் எப்படி ஒரு உணர்வு இல்லாம இருக்கு. அது மாத்திரமல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, அது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சரி மிஞ்சி மிஞ்சி போனா நரகத்துல போய் எரிதான், அவ்வளவுதானே எரிஞ்சிட்டு போற, நீ ஏன் கவலைப்படுற, அப்படியே சொல்றாங்க. அதெல்லாம் நம்முடைய, அதாவது உண்மையாலுமே அதனுடைய ஒரு வலியும் அதை அவங்க புரிஞ்சிக்காம அப்படியே உணராம அவங்க கண்கள்லாம் என்ன பண்ணிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அப்படி நம்ம நிறைய பேரை பாக்குறோம். நம்மளை சுற்றியுள்ள ஜனங்க நம்ம சுவிசேஷம் சொல்லும் பொழுது நம்ம அவங்க சொல்றதெல்லாம் இட்ஸ் ஓகே, நான் எங்க போனா உனக்கு என்ன, அப்படியே சொல்றாங்க. wherever I go, why do you care, it's my choice, it's my decision. அப்போ அதெல்லாம் கேட்கும்போது நம்ம வசனங்களை வாசிக்கும் போது நோவா காலத்துல நடந்தது போல நடக்கும். நோவா காலத்துல என்னென்ன நடந்தது, ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு அது இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, பாவம் என்ன செஞ்சிச்சு, நிறைய பெருக்கிட்டு இருந்துச்சு. தேவன் என்ன செஞ்சாங்க, ரோமர்ல வாசிக்கிறோம் இல்லையா, அவங்க என்னென்ன பாவம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரோமர் 1ஆம் அதிகாரத்துல நீங்க அப்புறமா டைம் இருக்கும்போது எடுத்து பாருங்க. தேவனை அவங்க தேவனையே மறந்துட்டாங்களா. அதனால தேவன் அவங்களை என்ன செஞ்சாங்கன்னா கேடான சிந்தைகளுக்கு ஒப்பு கொடுத்தாரு. அவங்களுக்குள்ள என்ன இருந்தது, எல்லா பாவமும் இருந்தது. கே இருந்தது, ஹோமோசெக்சுவல் இருந்தது, நிறைய கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது ஒருத்தரே யார வேணா கல்யாணம் ஆயிருந்தாலும் யார் வேணா என்ன செஞ்சுக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நம்ம நடந்துக்கலாம். அப்படி பல ஒழுங்கீனமான காரியங்கள் காணப்பட்டது. இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்தியன் கம்யூனிட்டியில கூட நம்ம என்ன செய்யறோம், அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மனசுக்கு வேதனையா தான் இருக்கிறது. ஆனாலும் இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில நாம எப்படி இருக்கிறோம், அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், பார்த்துட்டு நம்ம பயந்துட்டு உட்காரணுமா, நாம எப்படி செயல்படணும், நாம என்ன செய்யணும். ஆண்டவர் இன்னைக்கு செகண்ட் கூட வரலாம், நாளைக்கு கூட வரலாம், இல்ல நிறைய இன்னும் ஒரு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அநேக அறிகுறிகள் இன்னும் நிறைவேறாம இருக்கு. அதை நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா 2000 வருஷத்துல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் வருவார்னு. அவருக்கு எப்பனாலும் வரலாம். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, ஐயோ இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, கவலைப்படாத, இன்னும் எருசலேம் தேவாலயமே கட்டப்படல, அதுக்கப்புறம் தான் அவர் வருவார். அப்படி நம்ம என்ன சொல்ல முடியாது. ஒரு நிதர்சனமா நம்ம அப்படியே நம்ம அசதியாய் நம்ம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நம்ம இந்த அடையாளங்களுக்குள்ள இந்த நாட்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம்னு யோசிக்கவே முடியாது. இன்டர்நெட்டை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இவருடைய மெசேஜ் கேட்டிருந்த சும்மா வின்சென்ட் செல்வகுமார் அவரே சொன்னார், அந்த வார்த்தைகளை கேட்டு பாருங்க, இன்டர்நெட். அதே நெட் உன்னை ஒரு வலைக்குள்ள சிக்க வைக்கிறதா என்னது, இன்டர்நெட். அப்புறம் இன்னொன்னு வெப்சைட். வெப்பு என்னது, சிலந்தி வலைதான். அவன் எவ்வளோ ஞானமா வச்சிருக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் என்ன சொல்றாருன்னா, டிஜிட்டல் எல்லாமே பணமே இருக்காது, அப்பதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் குளோபல் கவர்மெண்ட் வரும். அப்ப இதெல்லாம் நம்ம அன்னைக்கே யோவான் பத்மு தீவிர எழுதுனதை இன்னைக்கு நம்ம கண்கூட பாக்குறோம். இன்னும் எவ்வளவு பார்ப்போம், இன்னும் என்னென்ன காரியங்கள் நடக்கும் நமக்கு அது தெரியாது. ஆனா அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. அதுல மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காரியங்கள் நடக்கிறது, அது ஒவ்வொரு காரியமும் எப்படி ஒரு காரியம் அடுத்த காரியத்துக்கு ஒரு ஸ்டெப் மாதிரி தான் இருக்குதே ஒழிய ஒரு பேக் ஃப்ளோவே கிடையாது. அப்படி எல்லாம் காரியங்கள் போயிட்டு கொண்டிருக்கும்போது நம்ம விசுவாசிகளாகிய நாம என்ன செய்யணும், இதுல ஒரு 2-3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு காமிச்சு கொடுக்குறார். அதை மட்டும் நான் காமிச்சு கொடுத்து நாளை ஜெபிக்க விரும்புகிறேன். 42-43 வாசிக்கிறேன். மத்தேயு 28-42-43. மேத்யூ சாப்டர் 28:42 and 43. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு ஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து அவன் வீட்டாய் கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அப்படின்னு சொன்னாக்கா என்ன செய்ய முடியும், தூங்காம நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா, அல்லது நைட் வாட்ச்மேன் மாதிரி யாராவது ஒருத்தர் ஃபேமிலியில எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? அப்படியே கிடையாது. நமக்குன்னு ஒரு 6th சென்ஸ் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்துருக்கிறாரு. ஒரு ஒரு திருடன் எப்போ வருவான்னு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், எல்லா பாதுகாப்பையும் நம்ம செய்யறோம். எங்க பூட்டு போடணுமோ எங்கேயும் போட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு, ஆனா அந்த ஒரு திருடன் ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா நமக்கு கரெக்டா தெரியும்
எந்த கதவு எந்த மாதிரி சத்தம் போடும். நான் அமெரிக்கால சொல்றப்பா, வீட்டுல அங்க சொல்றேன், இங்க நமக்கு கதவு எங்க சத்தம் எல்லாம் போடாதெல்லாம் அப்படியே ஹைஃபை கதவுகளா இருக்கு. ஆனா நம்ம ஊரா இருந்தா ஏதாவது ஒரு கதவு திறந்தா அந்த சத்தம் வர இடத்துல என்ன ஏது, ஏன்னா நமக்கு எல்லா காரியங்கள் எது எங்க இருக்கு அப்படின்னு நம்மளுடைய மைண்ட் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். ஒருவேளை பிசாசு உள்ள வந்து நம்மளை சோர்வுபடுத்த வரலாம், அல்லது வேற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். வந்து நம்மள என்ன செய்யலாம், ஜஸ்ட் நம்மள சோர்வுதான் படுத்த முடியும், அல்லது நம்மளுடைய உற்சாகத்தை கலைக்க முடியும், நம்முடைய சர்ரத்தை தொட முடியும். எதுவா இருந்தாலும் நாம விழித்து இருக்கும்படி தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. உபதேசங்கள் அநேகம், அதுல நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். விழித்திருக்கணுங்கிறது மாதிரி கண்ணை முழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறத விட ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அசதியாய் நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கடைசி காலத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கப்பட வேண்டிய காலத்துல நாம வஞ்சிக்கப்படாம இருக்கணும். அப்படின்னாக்கா விழித்திருக்கணும், யோசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், தேவ சமூகத்துல காத்திருக்கணும். இப்போ வஞ்சிக்கிறது எப்படி பழைய ஏற்பாட்டுல நடந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா, பிசாசு ஒரே ஒரு வேலைதான் பண்ணான். அவன் கர்த்தர் சொன்ன அந்த வசனத்தை ட்விஸ்ட் பண்ணான். அது வந்து ஏவாளுக்கு ஹோ அப்படி சொல்லியிருப்பாரோ, அவளும் போய் அதை அவன் புருஷன்ற சொல்லி அதை அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தா அந்த காரியம் நடந்திருக்காது. அதே போலதான் இன்னைக்கு பிசாசும் விசுவாசிகளாகிய நம்மள அவன் என்ன செய்யறான், நம்ம எத்தனையோ காரியங்களை காதுல கேட்கிறோம், எத்தனையோ காரியங்களை பாக்குறோம், சிலது அப்படியே நம்ம இப்போ அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம், சரி இவ்வளவுதானே. ஆனா நம்ம என்ன செய்யணும், இந்த கடைசி நிமிஷத்துல இருக்கிற நாங்கள் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், நம்மளுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னா எல்லா காரியத்திலும் நம்ம என்ன காதுல கேட்கிறோம், நம்ம என்ன பாக்குறோம், நம்ம என்ன பேசுறோம், எல்லாவற்றிலையும் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய நடையில, நம்முடைய உடையில, எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணும், நம்மளை நாம் காத்து கொள்ள வேண்டும். அப்போ இன்னொரு வசனம் கூட இருக்கு, நீதிமொழிகள், எனக்கு அந்த கரெக்டான ரெஃபரன்ஸ் தரல, இப்ப சொல்றேன். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இப்ப எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும்னா அதுவும் என்னதான், விழித்திருக்கணும். எல்லா காவலோடும் பி வெரி கேர்ஃபுல். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்யணும், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன செய்ய காத்துக்கொள். அப்பொழுது அதில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓட. அப்போ நம்ம விழித்திருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது அப்படின்னாக்கா சும்மா கண்ணை முடிச்சுட்டு அப்படியே சிவே சோதரன்னு தூணும். நோ, அது சொல்லவே கிடையாது. ஆண்டவர் மேல நம்மளுடைய பாரத்தை எல்லாம் போட்டுட்டு நாம செய்ய வேண்டியது என்னது, வசனத்தை நம்ம தியானிக்கணும். ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நம்ம எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொரு வார்த்தையில சொன்னா, ஏனோ தானோ என்று நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்ம அப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்னாக்கா நம்முடைய வாழ்க்கை சாரமற்றதா இருக்கும். அது என்ன, உப்பானது சாரமற்று போனால் அது வெளியே கொட்டப்படுவதற்கு தான் உதவும். நம்ம எல்லாம் நல்ல கேண்டில் மாதிரி இருக்கிறோம், ஆனா அது உள்ள திரி இல்லைன்னா என்ன அர்த்தம், ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் உள்ள. அந்த திரி தான் என்னது, நம்முடைய விசுவாசம், நம்மளுடைய விழித்திருக்குதல், நம்மளுடைய காத்திருத்துதல், நம்மளுடைய என்ன சொல்றது, நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறதெல்லாம் அதான் அந்த திரி. அதெல்லாம் அஜாக்கிரதையா இருந்தோம்னாக்கா நம்ம கேண்டில் மாதிரி இருப்போம், நம்மளை பத்த வைக்கலாம் அப்படின்னாக்கா அப்பிரயோஜனமானவர்களா இருப்போம். அப்போ முதல்ல ஆண்டவர் சொல்றாரு விழித்திருங்கள். அப்போ எதுல எல்லாம் விழித்திருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய வசனம் இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு 2-3 வசனங்களை மட்டும் நாம சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு நிமிஷம். 1 கொரிந்தியர் 16:13 பாத்துருங்களா. 1 கொரிந்தியர் 16:13 விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். அது கிடையாது, சாரி, கொலோசியர் 4 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். நம்ம எப்படி விழித்திருக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தில் விழித்திருக்கணும். இப்ப எனக்கு இப்ப என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு யாருக்காவது
ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா விசேஷமா இப்ப மேரியான் அந்த குழந்தைக்கு இப்படி வரப்போகுதுன்னு இன்னைக்குதான் எனக்கு நியூஸ் வரும். நேற்று நைட்டு என்னால தூங்கவே முடியல. நானும் கொஞ்ச நேரம் ஜோப் பண்ணேன், டங்ஸ் பேசினேன், பைபிள் வாசிச்சேன், படுத்துட்டேன். ஒன்றும் முடியல. மறுபடியும் எழுந்தேன். அப்படியே அந்த ஆவி என்ன பண்ணுது, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி காத்திருக்க சொல்லுது. ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. நான் எதுக்கு ஜெபிச்சேன்னு கூட தெரியல. ஆனா இன்னைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு அந்த நியூஸ் வரும்போது, ஓகே ஆண்டவரே, மேபி என்ன அறியாம என்ன செஞ்சிருக்கிறீங்க, அவர்களுக்காக எழுப்பி என்ன நீங்க ஜெபம் பண்ண வச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு அப்புறம் தெரிஞ்ச வாட்டி இன்னும் நான் ஜெபம் பண்ணேன். ஆனா அந்த ஒரு பாரம், அந்த ஒரு காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கணும். அப்ப அதே அந்த இதே நம்ம இன்னொரு வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 26:38. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள். ஒருவேளை சிலர் கஷ்டப்படும் பொழுது நமக்கு தெரியாது ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு துக்கமா இருந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்பா அந்த துக்கத்தை கூட நீங்க ஷேர் பண்ண வேணாம், என்ன தயவு செஞ்சு இந்த ஜெபத்துல என்ன செய்யுங்க, தாங்குங்க. அது ஒரு விழித்திருக்கிற ஒரு அனுபவம். ஒருவேளை நம்ம சுற்றி உள்ளவங்க உங்க குடும்பத்துல இருக்கலாம், யாருக்கா உங்களுக்கு தெரியாது. இப்போ ஒருவேளை எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு சிக்கினா கூட எனக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனா எனக்கு கரெக்டா கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஏன்னா எனக்கு தூக்கம் வராது, நான் ஜெபிக்க வைப்பார் ஆண்டவர். நிறைய நேரம் எதுக்குன்னே தெரியாது, ஸ்தோத்திரம் போட்டுட்டு அமைதியா உட்காந்துட்டு இருப்பேன். அதுவும் ஒரு விழித்திருக்கிறதுலின் ஒரு அனுபவம். நமக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு. ஏன்னா நீங்க எஸ்ஐகேல பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்மள ஒரு ஜாமக்காரனை போல நம்மள என்ன செய்யறாரு, அழைக்கிறார். நம்ம ஒரு வாட்ச்மேன். யாருக்கு அப்படின்னாக்கா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, நம்ம ஃபேமிலிக்கு நம்ம யாரா இருக்கிறோம், வாட்ச்மேனா இருக்கிறோம், ஜாமக்காரரா இருக்கிறோம். நைட் நேரத்துல சில டைம்ல வாட்ச்மேனா, நைட் டியூட்டி வாட்ச்மேன் நைட்ல தூங்க முடியாது. அப்போ சில நமக்கு கர்த்தர் அப்படி விழித்திருக்கிற அனுபவங்கள் அந்த அழைப்பை கொடுத்துருப்பானால் கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், அந்த கரையத்தை செலுத்தி தான் ஆகணும். நேற்று நைட் நான் படுக்கும்போது 2:30 மணி, வேற வழி கிடையாது, நான் ஜெபம் பண்ணி தான் ஆகணும். குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துட்டே இருந்தேன். அப்புறம் என்ன பண்றது, கரெக்டா அந்த 2:30 மணி ஆனோடனே என்ன ஆட்டோமேட்டிக்கா நான் படுத்துட்டேன். அப்போ சில டைம்ல நம்ம மற்றவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், கரையத்தை செலுத்தி ஜெபிக்கணும். அது என்னன்னு கூட தெரியாது எனக்கு எப்பயுமே. அது அந்த அந்த கடந்து வந்த அடுத்த நாள் தான் நான் யாருக்கு ஜெபம் பண்ண, எதுக்கு ஜெபம் பண்ணுங்கிறது அந்த விஷயமே தெரியும். ஆனா அதை செய்யாம ஆவியானவர் என்ன செய்ய மாட்டாரு, விட மாட்டாரு. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல அதுதான் கேட்கிறாரு, நீங்க என்ன செய்யுங்க, என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் என்னோட தங்கி விழித்திருங்கள். அப்புறம் இன்னொரு வசனமும் நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன். மத்தேயு 25:13. மத்தேயு 25:13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அதுவும் அந்த 24 ஒரே வசனம் தான் சொல்லுது. பட் அகெயின், ஏன்னா எப்பொழுது எது வேணா வரும், நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். விழித்திருக்கணும்னாக்கா நம்மளுடைய உள்ளான மனுஷன், நம்மளுடைய ஆத்துமா, நம்மளுடைய உள்ளான கண்கள். சில டைம்ல நம்ம எத்தனை பேர் டைரக்டா பார்த்து கொண்டு போய் மரத்துல எல்லாம் விட்டுருக்கிறோம், அந்த விழித்திருக்கிறது கிடையாது. அது மாம்சம், அது பலவீனம். நம்முடைய உள்ளான மனுஷன் அது விழிப்பா இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் பிள்ளைகளை குறித்துதான காரியத்தை நம்ம என்ன உத்தரவாதத்தோடு நாம் என்ன செய்யணும், நிற்கிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்ம அவருடைய வருகையில நாம் என்ன செய்ய போறோம், கண்டிப்பா நாம் காணப்படுவோம். இன்னொரு அழகான ஒரு வசனம், மார்க்கு 13:36. மார்க்கு 13:36. நீங்கள் நினையாத வேளையிலே அவர் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நீங்கள் நினையாத வேளையிலே அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். பிசாசு வரும்பொழுது நம்ம நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தானா அவன் என்ன செஞ்சிருவானா, திருடிட்டு போயிடுவானா. அதான் அந்த மார்க் 13. அப்ப நம்ம என்ன செய்யணும், வரும்பொழுது நாம் தூங்குகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அப்படின்னாக்கா நம்மளுடைய ஆவிக்குரிய நம்மளுக்குள்ளான மனுஷன் எப்படி இருக்கணும், அவன் விழித்திருக்கணும். நம்மளை சுத்தி என்ன காரியம் இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சிருவோம், நாம கண்டுபிடிக்கப்படுவோம். நம்ம அப்படி ஒரு என்ன சொன்ன, அந்த ஒரு ஷார்ப்பா இருக்கணும். நம்ம அப்படியே மத நம்ம என்ன செய்வோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படியே ஏனோ தானோன்னு இருந்தா இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. நம்ம ஆண்டோட சமூகத்துல காத்திருக்க ஜெபிக்க கர்த்தர் என்ன செய்யறாரு, இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு செய்து கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் விழித்திருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 44, மத்தேயு 24:44. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நம்ம என்ன செய்யணுமா,
ஆயத்தமாயிருங்கள். நமக்கு இந்த ஆயத்தனால என்ன ஞாபகம், என்ன கதை ஞாபகம், என்ன இப்ப உவமை ஞாபகம் வரும்? 10 கன்னிகைகள் எல்லாரும் மனுஷகுமாரனை எதிர்கொண்டு போக சந்தோஷமா போறாங்க இல்லையா? அதுல 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க? ஆயத்தத்தோட போறாங்க. என்ன எடுக்கணும், தீவட்டி எடுக்கணும், அதுக்கு எண்ணெய் எடுக்கணும், திரி எடுக்கணும், தீப்பட்டி எடுக்கணும், எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு சிலர் நான் எசப்பா பார்க்க போறேன் அப்படின்னு ஜாலியா ஒன்னும் எடுக்காம போயாச்சு. நம்மள மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், உற்சாகத்துல அப்படியே கூட்டத்தோட கூட்டமா ஓட வேண்டியது, ஆயத்தம் இல்லாம. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்துட்டாரு. பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட என்ன இல்லைங்க, தீவட்டி இல்ல, எண்ணெய் இல்ல. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆயத்தம் என்னும் அந்த பாத ரட்சை என்ன செய்யணும்? எப்பொழுதும் நம்ம தொடுத்தவர்களா இருக்கணும் இல்லையா? நம்ம அந்த ஆர்மர் ஆஃப் காட்ல நம்ம வாசிக்கிறோம், எபேசியர்ல வாசிக்கிறோம், சமாதானம் என்னும் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை தொடுத்தவர்களா இருக்கும். அப்போ எப்பொழுதும் நாம் ஆயத்தமா இருக்கும். எனக்கு அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். எனக்கு ஒரு இடத்துக்கு போவேன்னா முந்தின நாள் ஆயத்தமா இல்லை எடுத்து, இப்ப காலையில எழுந்திருச்சு ஒரு செக்லிஸ்ட் இல்லைன்னா அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போயிடுவேன். அப்போ எனக்கு அது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நான் காலையில எழுந்து எல்லாவற்றுக்கும் ஆயத்தமா மற்ற காரியங்களை செய்ய எனக்கு கிருபை தாங்க. அப்ப அந்த ஆயத்தங்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம், அது ஒரு நல்ல ஒரு குணம், நல்ல ஒரு கிஃப்ட் ஒரு விசுவாச பிள்ளைக்கு கர்த்தறது இருக்குமானால். அதான் நம்ம தாவீது சொல்லுவார், ஆண்டவரே காலையிலே நான் ஆயத்தமாகி உங்களுடைய சந்நிதியில வந்து காணப்படுவேன். நம்மள மாதிரி கிடையாது, எழுந்திருச்சு வாயை கொப்பளிச்சுட்டு போய் ஒரு ஜெபம் பண்றது கிடையாது. அவர் என்ன பண்ணுவாராம்? எழுந்து அவர் ஆயத்தமாகி தேவ சமூகத்துல போறார். அதெல்லாம் எவ்வளோ ஒரு பாக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் சில நேரத்தில் காலையில் ஜெபிக்கும் போது அவசரமா ஐயோ டைம் ஆயிடுச்சு, அலாரம் எடுத்து ஓடுறது அப்படி. ஆனா அந்த ஆயத்த ஒரு ஆண்டவர் 5 மணிக்கு நீங்க ஜெபம் பண்ண உட்காரீங்கன்னா ஒரு 4 மணிக்கு எழுந்திருச்சு ஜெபம் ரெடி ஆகி போய் உட்காரும் போது அதனுடைய ஆசீர்வாதம் தனிதான். அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம். சரி, ஒரு நாள் நம்ம லேட் ஆயிட்டோம், ஓகே, அதை விடுங்க. அப்போ அந்த ஆயத்தம், இந்த ஆயத்தம் ஜெபத்துல மாத்திரம் இருக்கக்கூடாது, எல்லா காரியத்திலும் நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும், ரெடியா இருக்கணும். இந்த பி ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆயத்தம் உள்ளவர்களா, சின்ன காரியமோ பெரிய காரியமோ, பிள்ளைகளை குறித்த காரியமோ கணவனாரை குறித்த காரியமோ நம்ம என்ன செய்யணும்? கடைசி நேரத்துல அந்த அடி புட்டின்னு ஓடுவோம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லாதபடி நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலையும் நம்முடைய ஜெப வாழ்க்கையிலையும் நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிற சின்ன சின்ன செய்யற ஊழிய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கும் பொழுது நம்ம எஜமான் வரும்போது நம்ம எப்படி இருக்க மாட்டோம்? சோம்பேறிங்களா அப்படியே ஜாலியா படுத்துட்டு ஐயோ இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு போலாம் அப்படின்னு நாம இருக்க மாட்டோம். அவர் நம்மள எப்படி இருப்பாரு? நம்மள ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்மள என்ன செய்வாரு? அவர் பாப்பாரு. அடுத்து ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 45 மத்தேயு 25:45. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவான். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனா காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். இப்போ ஆண்டவரோட வருகை சீக்கிரமா இருக்கு, நமக்கு தெரியும். அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா? எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரனா இருக்கணும். அப்படி காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். இப்ப அந்த உண்மையும் விவேகமும் உள்ள ஒரு பிள்ளைகளாய் நாம ஊழியக்காரனாய் நாம இருக்கணும். ஊழியக்காரன் அப்படின்னாக்கா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு உவமையில ஒருத்தர் என்ன செய்யறான், வயல்ல காலம் முழுது வேலை பார்த்துட்டு எஜமான்ட்ட வந்துட்டு பாய் அப்படின்னு சொல்லாம, எஜமான நான் முடிச்சுட்டேன், இன்னும் நான் ஏதாச்சும் செய்யணுமா அப்படின்னு கேட்டுட்டு எஜமான் போன்னு சொன்ன வாட்டி தான் அவனால போக முடியும். அதுதான் ஆண்டவர் நமக்கு ஒரு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கறது. அதுதான் அவருக்கு பணிவிட செய்கிறவர்கள் நான் விசுவாசிகள் கிடையாது, அவருடைய ஊழியக்காரருக்கு அவர் அதான் நம்ம வேலையை முடிச்சிட்டோமா, ஓகே நம்ம டக்குன்னு ஆண்டவரே நான் இன்னும் என்ன செய்யணும், அந்த அதுதான் உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் ஆவான். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்போ இப்ப இந்த சூழ்நிலைகள்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? இதெல்லாம் நோவா காலத்துல நடந்தது மாதிரிதான் நம்ம நாட்களில் செய்து நடக்குது. அப்ப நோவா எப்படி இருந்தான்? நோவா பேழைக்கு எப்படி அவன் தப்புவிக்கப்பட்டான் அப்படின்னு பார்த்தாக்கா, அவன் என்ன செஞ்சான்? அவன் he was a hard worker.
அவன் எல்லா நாளும் அவன் பேலையை என்ன செஞ்சான், கட்டிக்கிட்டே இருந்தான் அவன் பிள்ளைகளை. அதே போல நாமளும் ஒவ்வொரு நாளும் தேவ ராஜ்யத்தை என்ன செய்யணும், கட்டுகிறவளா இருக்கணும். ஏதாவது ஒண்ணு ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும், நம்ம போற வேலையிலயும் சரி, நம்ம செய்யற வேலையில நம்ம சாட்சியா இருக்கலாம், நம்ம வீட்டுல நம்ம சாட்சியா இருக்கலாம், அக்கம் பக்கத்துல சாட்சியா இருக்கலாம். நோவா கிட்டத்தட்ட ஆண்டவர் சொன்ன நாள்ல இருந்து அந்த ஜலப்பிரளயம் வருகிற வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அந்த பேழையை கட்டி கொண்டிருந்தான். ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்கல. அதே போலதான் நாமும் இந்த சுவிசேஷ பணியை செய்வதில் நம்ம ரெஸ்ட் எடுக்காம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், நம்மளால முடிஞ்சது ஒரு ட்ராக்ஸோ அல்லது ஏதோ ஒண்ணு நம்ம என்ன செய்யணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அழகான சிஸ்டரை பார்த்தேன். அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா பாடு 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 இன்னும் பாடுதான். ஆனா அவங்க அந்த பாடெல்லாம் சொல்லாம என்கிட்ட அந்த சிட்டில ஒரு சின்ன வீட்டுல இருக்கிறாங்க. அவங்க அந்த தெருவுல எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ஒரு நல்ல மலையாளம் பேசுறாங்க, ஒரு புரோக்கன் இங்கிலீஷ் தான். ஆனா அந்த தெருவுல ஸ்பானிஷ் சொல்லியிருக்காங்களாம், பாகிஸ்தானுக்கு சொல்லியிருக்காங்களாம், ரஷ்யாவுக்கு சொல்லியிருக்கிறாங்களாம். யானை என் கூட இருந்தவங்களும் அவங்கள பார்த்து நாங்க ஜெபம் பண்ண போனோம். எங்களுக்கு ஆர்டர் 2 மண்டையில 2 விட்டு அமிச்ச மாதிரி இருந்துச்சு. உனக்கு இங்கிலீஷ் தெரியும், அது தெரியும், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அப்போ நம்ம நிறைய நேரம் நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய என்ன சொல்றது பொசிஷன் எல்லாம் நம்மள தடைக்குது. எல்லாத்தையும் என்ன செய்யணும், அதான் ஜெபம் பண்ணிட்டோம், ஆண்டவரே எல்லாத்தையும் தூரம் போட்டுட்டு அந்த கிருபையை தாங்க, வாயில உங்க வார்த்தையை வைங்க, என்ன சொல்லணும், இயேசு நேசிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இதை சொல்ல இங்க வாய பழக்குங்க ஆண்டவரே அப்படின்ட்டு நாங்க ஜெபம் பண்ணிட்டு நான் வந்தேன். அப்போ நோவா he was working for God. அந்த பேழையை கட்டுகிறவனான நாமளும் என்ன செய்யணும், அவன் நாமளும் இந்த சுவிசேஷ பணியை கட்டுகிறவளாய் நாம் இருக்கணும். அப்புறம் என்ன செஞ்சான், இன்னொரு வேலையை என்ன பண்ணா, he was warning the people. எல்லாருக்கும் என்ன சொன்னா, மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, எல்லாரும் செத்து போறீங்க. நாமளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஜனங்க கேட்கறாங்களோ கேட்கலையோ, we have to warn them about what's going to happen. அந்த எரி நரகத்துல அவங்க தப்பிச்சு போகத்தக்கதாக, தப்பித்து கொள்ளத்தக்கதாக நாம என்ன செய்யணும், நாம வார்ன் பண்ணணும். அடுத்தது அவன் என்ன சொன்னா, he was a man of worship. ஆராதிக்கிற ஒரு மகனா இருந்தான். எப்ப பார்த்தாலும் அவன் பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மகனா இருந்தான். நாமளும் நம்ம என்ன செய்யணும், இந்த குடும்பமா நம்ம சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது, ஆராதனை கடந்து சொல்லும் பொழுது we are a witness. நம்மள நிறைய பேர் பாக்குறாங்க, நிறைய பேர் கேட்பாங்க, எப்படிங்க நான் வாரம் வராம எப்படி சர்ச்சுக்கு போறீங்க, இவ்வளோ வேலை இருக்குல்ல. பட் டசன்ட் மேட்டர். ஏதாவது ஒரு வகையில நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நாம் காரியங்களை செய்து கொண்டிருக்க நம்ம ஆத்துமா எதோடதான் ஆண்டவர் மேல நம்ம ஆத்துமா வாஞ்சியும் கவனமுமா இருக்கும் பொழுது, அவருடைய எக்கால சத்தம் வரும் பொழுது அந்த டியூனுக்கு நம்மளுடைய ஆத்துமா, நம்ம ஃப்ரீக்வன்சி எல்லாம் கரெக்டா இருக்கும். அது வந்த உடனே நாம் என்ன செஞ்சிருப்போம், ஒரு நொடி பொழுதுல நாம் மறுரூபமாகி நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்ம ஆண்டவர்கிட்ட போயிடுவோம். அந்த நாள் மகா 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 உன்னதமான ஒரு நாளா இருக்கும். நாமளும் நமக்குள்ள இருக்க எல்லாரும் நம்ம என்ன செய்யணும், கடந்து போக கர்த்தர் உதவி செய்வாராக. தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவைய காலம் வானில் தோனிக்க, தேவன் அவரையே தரிசிப்போமே. தேவைய காலம் வானில் தோனிக்க, தேவன் அவரையே தரிசிப்போமே.
எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மேசு மகாராஜனே வந்திடுவார். ஆண்டவரே, இந்த நாளில நாங்கள் தியானித்தது போலப்பா ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்முடைய வருகைக்கு எங்களையும் ஆயத்தப்படுத்துவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஆண்டவரே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடாதப்பா. ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும்ப்பா. ஆவியிலே அனலா இருக்கணும்ப்பா. இடைவிடாமல் ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தோடு இருக்க தாவே நாங்கள் ஜெபித்து விழித்து காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வருகை எப்பொழுது இருக்கும் ஆண்டவரே. அதே போல யுனோவாவை போல ஆண்டவரை எச்சரிப்பவர்களாகவும் ஆண்டவரே அப்பா கர்த்தருடைய ஆண்டவரை சுவிசேஷ கட்டுமான பணியிலே கர்த்தாவே உழைக்கிறவர்களாகவும் ஆண்டவரை தோள் கொடுக்கிறவர்களாகவும் ஆண்டவரை எங்களால இயன்றதை கர்த்தாவே செய்து கொண்டிருக்கிறவர்களாகவும் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துங்கப்பா. நாங்கள் ஆண்டவரை இன்னும் ஒரு படி அதுல ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் செய்கிறோம். ஆண்டவரை இன்னும் ஆயத்தத்தோடு, இன்னும் கொஞ்சம் கிருபையோடு, இன்னும் கொஞ்சம் கர்த்தாவே அப்பா ஒரு உத்தரவாதத்தோடு, இன்னும் ஜெபத்தோடு ஆண்டவரே விழித்திருந்து கர்த்தாவே காரியங்களை செய்ய எங்களை ஒரு விசியாய் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த பிரேயர் லைன்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கா ஜெபிக்கிறோம். தேவைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளுக்கெல்லாம் நீங்க பதில் செய்றீங்க. ஆண்டவரே, உமக்காக நாங்களும் செய்ய எங்களை இன்னும் பலப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தமாகிறவங்க இன்னும் பரிசுத்தமாக ஆகட்டும் என்று சொன்னங்கப்பா. நீதி செய்கிறவங்க இன்னும் நீதி செய்கிறவங்கப்பா. ஆண்டவரே, நான் பரிசுத்தமா இருக்கிறேன் என்று நாங்கள் அசதியாயிராதபடி இன்னும் 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 எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அந்த பரம ராஜ்யத்துல வந்து நாங்க உங்களை பார்க்கிற வரைக்கும் ஆவியானவரே எங்களை சுத்திகரித்து கொண்டு எங்களை ஆண்டவரே அனல் மூட்டிக்கொண்டே இருப்பீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். 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 ஆசீர்வாதம் சொல்லுங்க சிஸ்டர். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வகையான ஆமென். ஆமென். ஹalleluya.